நான் இந்த ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வரேன். ஏத்தே சின்ன பிள்ளைதானே கவனிக்காம விட்டுட்டான். இவ எப்படி போறா, என்ன செய்யறா, எப்படி பழகுறானே கவனிச்சிட்டு வரேன். அதான் சரி. இவ நடவடிக்கை சுத்தமா சரியில்லை. பயிரோட களைய விளையாட கூடாது. அது நல்ல பயிர்களையும் அழிச்சிரும். அவ்வளவு நடந்திருக்கு. சதீஷ் ஒரு வார்த்தை தட்டி கேட்கலையே. எப்படி அவன் கேட்காம போறான்னு நானும் பாக்குறேன். தாய் இல்லாம புள்ள எப்படி வந்தானே அவனுக்கு புரிய வைக்கிறேன். தமிழ் வரையா என்ன? வரேன், ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். அவ வீட்டுல தானே இருக்கா? இல்ல, அவளை வெளியே அனுப்பல. அனுப்ப வேண்டாம். இல்ல, அவளை ஒரு நாள் இப்படி வச்சாதான் அவ திருந்துவா. சரிதே, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், நீங்க கிளம்புங்க. வா, பிரின்சிபாலை பார்த்து பேசிட்டு வரலாம். பாத்தீங்களாக்கா, நம்ம எப்படி அந்த பிள்ளைய வளர்த்தோம்? அந்த பிள்ளை எப்படி பேசிட்டு பாத்தீங்களா? அவ மீனா பேச வரைக்கும் நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்திருக்கீங்க. அந்த பரமத்துக்கு பிளாஸ் இருக்க வேண்டாம். இல்லக்கா, சதீஷ் எதுவுமே வாய் திறக்காம நிக்கிறாங்க. அந்த நேரம் நாம ஏதாவது செய்ய போல வீட்ல வேற மாதிரி பிரச்சனை வந்துட்டுனா சதீஷ் தான் ஒரு முட்டாள், நம்ம எல்லாத்துக்கும் தெரியுமே. முட்டாள் இருக்க வீட்ல எதுவுமே பண்ண முடியாது. மீனா பாத்தீங்கல்ல, அப்படியே வெளியில போனவதான். சரிக்கா, நான் போய் மீனா பாத்துட்டு வரேன். சீக்கிரம் அவளை போய் கூட்டிட்டு வா. சரிங்கக்கா. இந்த பிள்ளைங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? காசு பணம் சேர்த்து வச்சேனா இல்லையோ, 4 உறவுகளை சேர்த்து வச்சிருக்கேன். காசு பணம் கூட வருமான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சம்பத்தி பண்ணி வச்ச 4 உறவு வரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் பெஸ்ட் அம்மா தான். நான் சிறந்த அம்மா, எனக்கு தெரியும். ஒரு தாயோட ஸ்தானத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. நானே இல்லட்டாலும் உங்களுக்கு தாய் மாதிரி பார்த்துக்கிறதுக்கு 4 பேரை நான் சம்பத்தி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு அருமை தெரியல. நான் இருக்கும்போது உங்களுக்கு அருமை தெரியாது. நான் இல்லாதப்போ நீ உணர்வ. எனக்கு அவ பேசுனது கூட பேச தெரியல. சரி, நம்ம புள்ள வளர்ந்துட்டா அதான் கேள்வி கேட்கான்னு நினைச்சிட்டேன். ஆனா அந்த சதிசு பைய உள்ள ஒரு ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் யாருன்னு உங்களுக்கெல்லாம் காட்டுறேன். நீங்க பேசிட்டு ஒரு முக்கில உட்கார்ந்து அழுவே நினைச்சீங்களா? நான் அன்னக்கிளி வளர்ப்பேன். இதுக்கும் அசல மாட்டா இந்த மீனா. சரி, பாட புகுட்டுறேன். ஊரே திருத்தினாலும் வீட்டை திருத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டை திருத்திட்டு ஊரை திருத்துறேன். இது சரி, அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். பிள்ளைய பேச விட்டா வேடிக்கை பாக்குறீங்க. மீனா திருப்பி அடிச்சா தாங்கிக்கிட மாட்டிய. அடிக்க கூடாதுன்னு இருக்கேன், அவ்வளவுதான். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஆகணுமே. ஒரு நிமிஷம். என்ன? கொஞ்சம் முன்னாடி வாங்க. என்ன? எதுவுமே நடக்காத மாதிரி போயிட்டு இருக்கீங்க. இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ண வேண்டாம். சரி, உங்களுக்கு விடுதலை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். கழுத கெட்டா குட்டிச்சவருங்கிற மாதிரி ஒண்ணா இருக்க குடும்பத்தை தரமட்டமாக்கிடுவீங்க. அந்த பொம்பளை இந்த குடும்பத்தை கட்டதுக்கு அது பட்டப்பாடு அதுக்கு தான் தெரியும். 20 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 20 வருஷம் காத்து இருந்து இந்த குடும்பத்தை கட்டி காத்திருக்கு. உங்களை மாதிரி கூர்க்கட்ட ஆளு அந்த குடும்பத்தை ஒரே நாள்ல தரமட்டமாக்கிரும். மீனா, கத்த கூடாது. நீ இந்த வெளியில அதிகாரம் பண்ண மாதிரி என்கிட்ட பண்ணாத. அதிகாரம் பண்ணல, புரிய வைக்க போறேன். மீனா, வேண்டாம். அதாவது அருமை தெரியல உங்களுக்கு. இருக்கும்போது ஒரு பொருளோட அருமை தெரியாது. அது இல்லாத போதான் அந்த பொருளோட அருமை தெரியும். இப்ப இருக்கு, தெரியல, இல்லாம ஆக்க போறேன். மீனா, வேண்டாம். நீ தேவையில்லாம வேலை பார்க்காத. அவ ஏதோ கத்துனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவ பேசுறது சரிதாங்கிற மாதிரி நின்னீங்க. அவ சின்ன பிள்ளை, என்ன பண்ண முடியும்? புரிய வைக்கணும், இல்ல புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எதுவுமே பண்ணாம அவ பேசுறது சரிதான வேடிக்கையில பார்த்து நின்னீங்க. அவ உங்களை பார்த்து அப்பா மத்த யாரும் என்ன விட வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன் அவளை பச்சை பிள்ளை இருந்து வந்தது நீங்க மட்டும் தானே? என்ன திடீர்னு எங்க அப்பா மட்டும் தான் எனக்கு உரிமை, மத்த யாரும் உரிமை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா? அப்பாவும் மகளும் வீட்டுல உள்ளவங்களை காயப்படுத்துவீங்க, நான் பார்த்துட்டு இருக்கணும். உங்களால முளையில கிள்ளி எறிய வேண்டாம். இப்ப அதுக்கு என்ன? என்கிட்ட சண்டை போடணும், அப்படிதானே உனக்கு? இல்ல, தனியாக்க போறேன். என்ன சொல்ற? தெக்கோட காலியா தான் இருக்குது. நீங்க உங்க ஆசை மகா கொஞ்ச நாள் தனியா பொங்கி சாப்பிடுங்க. குடும்பத்தோட அருமை என்னன்னு தெரியும். அவளை யாருமே அக்கறையா பாக்கலையாமே. அக்கறைனா என்னன்னு தனியா போனதுக்கு அப்புறம் அவளுக்கு தெரியும். இங்க பசிக்கிறதுக்கு முன்னாடியே வயல சோத்த ஊட்டிடுறாங்க. தப்புல பாதுகாப்பா போனோம், தப்புல பெரிய பிள்ளையா போறா, அவளை பொத்தி பொத்தி பாதுகாக்குன்னு 3 அப்பா மாரு பார்த்து கொண்டு விட்டுட்டு வராங்க. அது அவளுக்கு பேச தெரியல. உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். உங்களுக்கு தெரியாது, மதனே ஒரு நாளைக்கு 2 நேரம் பார்த்துட்டு வராரு. தினசனே காலையில சாயங்காலம் கரெக்ட் டைத்துக்கு. ஒரு நாள் கூட முன்ன பின்ன ஆனது கிடையாது. வீட்ல கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹோட்டலுக்கு போறாங்க. அவ அவங்கள பார்த்து எங்க அப்பா கூட போவேன்னு சொல்றா. எவ்வளவு திமிரு இருக்கணும். அதுக்கு
நீ தேவையில்லாம என் மேல பழிய போடுற. இல்ல, நீங்க மட்டும்தான் காரணம். அவன் என்ன சொல்றான் உனக்கு புரிஞ்சுதா? ஏன் புரியல? எல்லாம் புரியுது. அதாவது நான் தான் அம்மாவா? கஷ்டப்பட்டு வளர்த்த செம்பவழி மீனா தமிழ்லாம் அம்மா இல்லையா? ப்ரூவ் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கா. வேற பிரிச்சு பாக்குறா. நான் என் அம்மா மட்டும் தான் அம்மாவை பாப்பேன்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கா. எவ்வளவு திமிரு இருக்கணும். வளர்க்க வரைக்கும் அவங்க, வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன? தப்புதான் நான் சொல்றேன். இனி சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவ்வளவு பேர் முன்னாடி அவ பாகுபாடு பார்க்கும்போது அவ சென்னில ஒண்ணு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க உண்மையிலே நல்ல தகப்ப. முருங்கையை நொடிச்சு பிள்ளைய அடிச்சு வளங்கணும்னு சும்மா சொல்லல. 5ல விளையாடுது 50ல விளையாடு. இதெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி எறியணும். எப்ப இவ பாகுபாடு பார்க்க ஆரம்பிச்சாலோ அப்புறம் அதுக்காக பச்சை பிள்ளைக்கு தண்டனை கொடுக்க போறியா? தண்டனை இல்ல, புரிய வைக்கிறேன். தாயினா யாருன்னு அவளுக்கு புரிய வைக்கிறேன். மீனா, நீ தேவையில்லாம ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காத. இப்பவே நீங்களும் உங்க மகளும் டிக்கெட்டுக்கு கிளம்பலாம். தனியா பொங்கி தின்னுங்க, அப்ப தெரியும் அருமை. சாரு இதுதானே ரொம்ப நாளா எதிர்பார்த்தீங்க. அதான் சாரை தனியா அனுப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ உனக்கு நான் முக்கியம் இல்ல. எப்ப பெத்த புள்ள முன்னாடியே என்ன விட்டு கொடுத்தீங்களா அப்பமே அந்த உறவு முடிஞ்சு போச்சு. கெட்டினவனா என்ன அர்த்தம் தெரியுமா? தன்னை பெத்தவங்க முன்னாடியும் தான் பெத்ததுக்கு முன்னாடியும் விட்டு கொடுக்காம பாக்குறான் பாருங்க, அவன் தான் கெட்டினவன். என்ன எல்லா இடத்துலயும் விட்டு கொடுத்துட்டீங்களா நீங்க? மீனா, சோ, ஆமா, நான் இப்படிதான் இருப்பேன். இதுதான் மீனா. இதான் மீனாவோட அடையாளம். யாருக்கும் என்ன என் குணத்தை நான் மாத்திக்க முடியாது. என் சுபாவம் இதுதான். நான் வெளியில எப்படி இருப்பேனோ அப்படிதான் வீட்டுக்குள்ள இருப்பேன். வீட்டுக்குள்ள எப்படி இருப்பேனோ அப்படிதான் வெளியில இருப்பேன். தப்புன்னு தோணுச்சுன்னா தட்டி கேட்பேன். உதவுன்னு தோணுச்சுன்னா உதவுவேன். இதான் என் குணம். இதை நான் எப்படி மாத்திக்க முடியும்? கிளம்புங்க. மீனா, நான் என்ன பண்ணேன் மீனா? உன்னை சுதந்திரமா தான் விட்டுருக்க. மீனா, இதெல்லாம் என்கிட்ட பிடிச்சதோ அதெல்லாம் இப்ப உங்களுக்கு பிடிக்கல. ஐயோ அப்படி இல்ல மீனா, எனக்கு இப்ப பொறுப்பு அதிகம். அப்பா, வந்துட்டே ரசதி, இரு வந்துட்டேன். அப்பா ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டுப்பா. இருமா, ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும். அப்பா பேர ஸ்கூலுக்கு கொடுத்து விடுங்க, நான் கிளம்புறேன். ஏமா, நீ சாப்பிடாம போற, உடம்பு எடுத்துக்கோ. ஒரே ஒரு சப்பாத்திமா. ஐயோ வேண்டாம்ப்பா. ஒரே ஒரு தோசையாவது சாப்பிட்டுட்டு போயேன். அப்பா, நீ சாப்பிடாம போறாரு. ஒரு நிமிஷம் இரு, நான் தோசை எடுத்துட்டு வரேன். அப்பா, காலையில இருந்து 4 தோசை தின்னுருக்கேன். இதுக்கு மேல நீங்க படுத்தாதீங்கப்பா. ஒரே ஒரு தோசைமா. நீங்க வாலியப்பிள்ள மாதிரியா இருக்க, எலும்பும் தோலுமா. போதுப்பா, இவ்வளவு இருந்தா போதும். அப்பல தேவதை மாதிரி இருக்கா? அப்படியாப்பா? ஆமா, என் புள்ள தேவதை தானே. போதும்பா போதும். அப்பா, மதியம் வந்து பார்க்க வரணும். அதை விட்ட எனக்கு என்ன வேலை? என் பிள்ளைய நான் பார்க்க வருவேன். செல்லப்பா. சரி, அப்ப கொண்டு பைக்கில் கொண்டு விட்டு வந்துட்டுமா? அப்பா, என்ன நீங்க சுத்தமா வேலையை செய்யறது இல்ல, நடக்க விடுறது இல்ல. போங்கப்பா, நான் இந்த ஸ்கூல் பக்கத்துல தானே, நடந்தே போறேன். ஏமா, கால் வலிக்கும்ல? இல்லப்பா. சரி, பார்த்து போகணும். சரிங்கப்பா. சார், சார். அப்பா, யாரோ கூப்பிடுறாங்கப்பா. யாரே? சார், நான் துறை உள்ள வரலாமா? ஐ, துறையா? உள்ள வாங்க, உள்ள வாங்க. துறை சாரு. சார் உள்ள வாங்க. குட் மார்னிங் சார். ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க. என்ன? நம்ம கிட்ட யாராவது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா திரும்ப நம்மளும் கேட்கணும். ஐயோ சாரி, எனக்கு சாரி சார் சார். நல்லா இருக்கியா சார்? நல்லா இருக்கீங்களா? ஐயோ சொதப்புறேன். நல்லா இருக்கீங்களா என்ன? ஏன் அப்படி இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. ஐயோ கேவலப்படுறேன்னு. அவ இப்பதான் விளையாடுவா. என்ன தர? ஐயோ, இவ வேற நம்மள கேவலமா பாக்குறா. நான் எப்படி ஆரம்பிக்க? நல்லா சொதப்ப போறேன், இல்ல இவகிட்ட கேவலப்பட போறேன். தர இருங்க, நான் காஃபி பண்ணிட்டு வரேன். இல்ல சார், இல்ல இல்ல, ஆதரவாட்ட தனியா பேசுறேன். ஓகே சார். இருங்க, என்ன ஆச்சு இன்னைக்கு உங்களுக்கு? சொதப்புறேன்ல. ஒண்ணு இல்ல சார், நீங்க காஃபி எடுத்துட்டு வாங்க. இருங்க, எடுத்துட்டு வரேன். ராட்சசி, உன்னை பிடிக்குன்னு சொல்லதுக்கு நான் வந்தேன். இப்படி சொதப்ப வச்சுட்டு இருக்கேன். இப்படிலாம் பேசலாம்னு ஆசை, எங்க பேச? என்ன சார், வேற ஏதாவது கேஸ் விஷயமா வந்திருக்கீங்களா? என்ன மாதிரி எதுவும் பொண்ணு மாட்டிருக்கா என்ன? நீ ஏன் சொல்ல மாட்ட? உன்கிட்ட இருந்து மாட்டிக்கிட்டே நானும் வெளியில வரல. இதுல இன்னொரு கேஸா? இல்லம்மா, இல்ல. சரி, நீங்க காஃபி குடிச்சிட்டு அப்பாட்ட பேசிட்டு போங்க. எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஐயோ, நேரம் ஆயிடுச்சா? ஓகே.
இன்னொரு டைம் உங்களை பார்த்து பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ். உங்களை மறக்கவே முடியாது. பரவாயில்ல. இப்ப நான் சந்தோஷமா வாழ்றேன்னா அது உங்களாலதான். நான் இழந்த வாழ்க்கை, நான் இழந்த சந்தோஷம் எல்லாத்தையும் மீட்டு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. நன்றியெல்லாம் வேண்டாம். அப்ப என்ன வேணும்? சொல்லிருத்தோற சரியான சந்தர்ப்பம் சொல்லிரு. அது 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 வந்து தோற என்னங்க காஃபி எடுத்துக்கிடுங்க. காஃபி எடுத்துக்கோங்க. சரி கொண்டாங்கப்பா, நான் கொடுக்கறேன். இந்தம்மா கொடு. அப்பா, அவர் ஏதோ ஒரு உதவி கேட்டுதான் உங்ககிட்ட வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்கப்பா. யாருக்கு இல்லைன்னு சொல்லணும் இல்லையோ, இவருக்கு மட்டும் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அவர் என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருதேம்மா. தேங்க்யூப்பா. கண்டிப்பா கொடுப்பேம்மா. சரிங்கப்பா. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. இருக்கட்டும், நீ குடிச்சியா? நான் குடிச்சேன், நீங்க குடிங்க. சரி சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? நீ கிளம்பு. அப்பாட்ட பேசிட்டு போங்க. சரி. அப்பா, நீ ஆர்டர் போட்டல. சரிங்கப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. சொல்லிடவான்னு தெரியலையே. சார் நானும் கிளம்புறேன். இப்பதானே வந்தீங்க? இல்ல சார், எனக்கு முக்கியமான வேலை, சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி சார், நான் கிளம்புறேன். சாரி. என்ன ஆச்சு இவருக்கு? ஏன் ஒரு மாதிரியா போறாரு? சரிம்மா, நீ கிளம்புறியா? ஆதிரா, கிளம்புறேன்ப்பா. என்னமோ கேட்க வந்தாரு, ஆனா கேட்காம போறாரே. என்னன்னு கேப்போம். ஆதிரா பாத்து போமா. சரிங்கப்பா. ஆதிரா, யாரேனும் அழைத்தால் ஒரு முறை நீதானோ என்றே திரும்பிடுவேன். தினம் இரவினில் உன்னருகினில் உறங்காமல் உறங்கி போவேன். போடா, இதை இருமா, போடே இரு. நீ தேடும் போது நான் பக்கத்துல இருக்க மாட்டேன். உதாசனப்படுத்துறவங்களுக்கு இதாண்டா தண்டனை. நான் சபிக்கல, உண்மையை சொல்றேன். யாரையும் உதாசனப்படுத்திடாதீங்க. அப்புறம் நீங்க தேடும் போது அவங்க கிடைக்க மாட்டாங்க. இருக்கும் போதே பத்திரப்படுத்திக்கோங்க. போடா, போ போ. டேய் தருண், என்ன மாமா அண்ணன் கொஞ்சம் கூட்டுட்டாவா என்ன கேட்டுட்டியா? சரிங்க மாமா. டேய் ஆதிரா ஸ்கூலுக்கு போறேன், உங்களுக்கு போனா பாத்தியா? என்ன மாமா, ஆதிரா ஸ்கூலுக்கு போறேன்னு வந்தா இதை கிராஸ் பண்ணி போயிட்டாளா? தெரியல மாமா, நான் பார்க்கல. நான் இப்பதான் வரேன். சரி, நான் ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு போறேன். நான் டியூட்டிக்கு கிளம்பிட்டேன், வரேனா? சரிங்க மாமா. இல்ல ஸ்கூலுக்கு பத்திரமா போனாலான்னு தெரியலையே. டேய் தருண், எனக்கு டியூட்டிக்கு வேற நேரம் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டாலான்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கியா? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு மாமா. நீ ஒரு எட்டு பார்த்து போன் மட்டும் அடியா. இல்ல மாமா, நீங்களே பார்த்துட்டு போயிருங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. என்னாச்சு இவனுக்கு? அண்ணக்கிளி, அண்ணக்கிளி. என்ன சித்தப்பா? அம்மாவை ஏத்து பேசுனியா? கோட்டதான் கேக்க. மீனாமாவை ஏத்து பேசுனியா? எங்க அம்மாவை தானே பேசினேன். தொலைச்சு கோத்த கலப்பிடாத. சித்தப்பா கோபப்படாத நினைக்க. ஒழுங்கு அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுப்போ. நான் என்ன தப்பு பண்ணினேன்? திமிரா பேசாத. இப்ப சித்தப்பாக்கு கோவம் நீ தாங்கிட மாட்டேன். யார் திட்டினா? சாரி தானே கேட்க சொல்றேன். போ. அப்போ நீ எப்படி பேசலாமா என்ன? மீனம்மா பேச எனக்கு கோவம் தெரியல. இனிமேல் மீனம்மா நீ ஏதாவது பேசுனா அவங்க பேசக்கூடாதா? பேசக்கூடாது. அவங்க நமக்கு அம்மா. அவங்க எது செஞ்சாலும் சரியா இருக்கும். போ, மன்னிப்பு கேளு. அம்மா இது மாதிரி பேச மாட்டேன், மன்னிச்சு சொல்லு. போ. முடியாது. முடியாது? நான் எது தப்பு பண்ணல. ஓ, இரு வாரேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? எல்லாரும் என்னைய திட்டுறாங்க. டேய் தம்பி, டேய் தம்பி. யாருக்கு யார் தம்பி? என்னடா? மீனக்காவ தங்கச்சி இல்லைன்னு சொன்னீங்களாமே. நீ தம்பி தானே? அக்காவே தங்கச்சி இல்லைன்னு ஆமோதே நான் மட்டும் எப்படி தம்பி ஆக முடியும்? நீங்க பாச தம்பி தானே? இங்க வா. அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க, நான் வந்து உங்ககிட்ட சேர்றேன். அப்படியா? போடா, ஒன்னு எனக்கு சேர வேண்டாம். போ. அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்காம நானும் உங்ககிட்ட சேர மாட்டேன். போங்க.
இல்ல, எனக்கு இந்த காதல் சரிப்பட்டு வராது. அவளை அவங்க அப்பா பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாரு. என்னால அப்படி பார்க்க முடியுமா என்ன? என்னால அவ கண்ணை பார்த்து கூட பேச முடியலையே. ஒருவேளை முடியாதுன்னுட்டா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அதை விட அவளை நேசிச்சுட்டே இருக்குது எனக்கு போதும். அவ வாயால என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா, ஐயோ அதை தாங்க சக்தி எனக்கு கிடையாது. வேண்டாம் வேண்டாம், அந்த பொண்ணு அவளாவே வாழட்டும். நான் ஏதாவது சொல்ல போக அந்த பொண்ணுக்கு நிம்மதி இல்லாம போயிடக்கூடாது. அந்த பொண்ணை இப்பதான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கா, அதை கெடுக்கிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ண பார்த்துட்டேனே. அவளாவே வாழட்டும். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சதுன்னா வந்து சொல்லட்டும். உதவி பண்ணிட்டு லஞ்ச கட்ட மாதிரி ஆயிரும். எப்பா, அந்த தப்ப நான் பண்ணவே மாட்டேன். என் காதல் எனக்குள்ளே இருந்துட்டாலும் பரவாயில்ல, இனி என் வாயால நான் சொல்ல மாட்டேன். என்ன தர உனக்கு என்னாச்சுது? ஆஹா, இனி என் வாழ்க்கையில காதலுக்கு இடமே இல்லை. நான் அதில் எதுவும் சொல்ல மாட்டேன். அவ கண்ணை கூட என்னால பார்க்க முடியலையே. அப்பா, அவ கண்ணை பார்த்தோன்னே எனக்கு பயம் கொடுத்துட்டு. ஐயோ, அது கண்ணா என்ன? ஐயோ, கொல்லுதுப்பா. இனி என் வாழ்க்கையில அவகிட்ட இதையும் சொல்ல மாட்டேன். பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான்.